எங்க அதைத்தான் சொல்றேன்ல, எல்லாமே நடக்கும். அந்த தவறுக்கு உண்டான பலன் அந்த ஊர்ல. அதுக்கு காரணம் ஏன் ஊருக்குள்ள நடக்குன்னா, ஊரு அந்த நிலைப்பாட்டுல இல்லைங்கிறதுனால ஊருக்கு பாடம் நடத்துறதுக்காக நடக்கும். ஊருக்குள்ள அந்த நிலைப்பாடு இல்லைங்கிறதுக்காக அதுக்கு பாடம் நடத்துறதுக்காக நடக்கும். புரிஞ்சதா? அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டோம். அது போயிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். பூட்டி போடுங்களா, இந்த ஊருக்காரங்களும் அப்படிதான் பண்ணிட்டு கிடக்காங்க. ரேசா வந்து நாட்டாம இருக்கிறவன்ட்ட காதை கடிப்பாங்க. ரைட்டு பூட்டி போடு போ. அது வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதுக்காக 5 லட்ச ரூபா விட்டு பொங்கல் நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறுத்தவ முடியும்? மனசு தன்மை அதுதானே. என்ன அந்த வீட்டுக்காரங்க மொத்தம் பொங்கல் கலந்துக்கிறாம அங்கிட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்போம். அது அளக்கூட சொல்லிடுவாங்க. ஆமா, அது தெரிஞ்சு ஏன் அவன் வரல, வீட்டுல இந்த 3 வீட்டுக்காரர்கள் வரல, என்னாச்சு? ரைட்டு அப்படி. அப்ப அது தப்பு தானே. முளைப்பாரி வண்டி பிடிச்சு கொண்டு போறதே தப்பு தானே. அது வேஸ்ட். அது எதுக்காக அப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஊருக்காரங்களே மத்தவங்க சுமக்க முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். முளைப்பாரியில சில இது இருக்கு. ஆமா, ஒரு பையன் இந்த ஊர்லதான் நான் அப்ப இருக்கும்போது ஒரு பையன் எனக்கு நல்லா பழக்கமான பையன். அவன் மச்சின பொண்டாட்டி முளைப்பாரி போட்டு இருந்திருக்கா. அது என்னன்னா இவ்வளவு உயரம் வளர்த்திட்டாங்க. எப்படி அடுக்கு வச்சு விட்டு உயரம் வளர்த்துட்டாங்க. 5 அடுக்கோ என்னமோ வளர்த்துட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளையால சுமக்க முடியல. சுமக்க முடியாதுட்டா. இப்பவே இப்படி இருக்கு, நான் எப்படி தூக்கிட்டு போகாது? நீங்க வேற மணிக்கணக்குல ஊரெல்லாம் தெருவெல்லாம் சுத்திட்டு தெரிறீங்க. இது வேற கழுத்து வலிக்குமா என்னன்னு கூட தெரியாம இவங்க அது ஒரு முட்டாள்தனம் பண்ணுவாங்க. ஆமா, சரி நானே தங்கச்சிக்காக நான் தூக்கிக்கிறேன்னு தூக்கிட்டான். தூக்கி முடிச்ச அந்த வருஷத்துல ஊரை விட்டு வெளியே போன வந்தா இன்னும் ஊருக்கு இல்ல, குடும்பத்தோட திருப்பூர்ல போய் செட் ஆயிட்டான். அந்த மாதிரி ஆயிரும். சரியா? முளைப்பாரி எல்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் என்ன சொல்றது, நம்மளை பொறுத்தளவுல அது எல்லாமே மனுஷனா ஒரு யூகத்துல உருவாக்குன விஷயம். தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி கமம்பல்லு, தட்டாம்பயிறு இதுக்கெல்லாம் போட்டா நீ எங்கன்னு போட்டாலும் முளைச்சி வளர்ந்து போயிட்டு இருக்கும். சரியா? இவங்க குச்சியை வச்சு ஊண்டி தட்டு வச்சு அதுல போட்டு போட்டு அதை கெட்டி கெட்டி விட்டு காட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களா வந்து ஒரு இதை உருவாக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுல அதெல்லாம் கிடையாது. இந்த இப்படி இவங்க செய்யறது எதுவுமே நம்ம ஏத்துக்கிற மாட்டோம்மா. முளைப்பாரி போடுறதா இருக்கட்டும், தீ பூக்குழி இறங்குறதா இருக்கட்டும், அன்னப்பிரசு இது உருள்றாங்கல்ல அதா இருக்கட்டும், அழகுல குத்திட்டு போறதா இருக்கட்டும், ஏன்னா பறகக்கா அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டு வராங்க பாரு, இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறவே மாட்டோம். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை முடியாம அம்மா போட்டு ஏதாவது பிரச்சனையாயி அப்படி இருந்தவங்க தான் பூ இறங்குவாங்களா? எல்லாருமே ஆமா, மாரியம்மன் கோயில்ல பூ எல்லாரும் வீட்டுல ஒரு ஆளு பூ இறங்கிடுறாங்க. ஆமா, போறாமதான் ஏத்து வீட்டுக்காரி இறங்கும் போது நான் இறங்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் இது எப்படி இந்த கதை தான். எதிர்த்து வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வைத்திருக்கான்னா இந்த வீட்டுக்காரி கொலைவுகள் எடுத்துட்டு குத்திக்கிட்டு இருந்தாலாம். ஏன் புள்ள எனக்கு ஆம்பளை புள்ள பெற மாட்டேங்குன்னு சொல்லி அவ புள்ள பேத்துட்டு படுத்து கிடக்கா. கொலைவுகள் எடுத்துட்டு குத்துனா வலியா இருக்கிறதுக்கு உனக்கு தானே, நீ தானே புண்ணாகிட்டு படுத்து கிடப்ப. அந்த கதை தான் இது. புரிஞ்சத நான் சொல்றது? அவ செய்யறா, இவ செய்யறா, அவ செய்யறா, அவ செய்யறா, அவ செய்யறா. பாப்பா அப்படி இருக்குதான்னு உடனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, பெரியமா லட்சுமி பெரியமா எல்லாம் சொல்லுங்க பெரியமா அதுக்கு வருஷம் பூக்களியா இருந்து சரியாயிருவா அப்படின்னு. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. நான் பூக்குழி இறங்கினேன் சரியா போச்சு, இந்த இது பண்ணேன், அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. அதெல்லாம் இப்படிலாம்
அப்படி சரியாயிருச்சுன்னா மறு வருஷம் எதுக்கு செய்யற, வருஷம் எதுக்கு செஞ்சுட்டு கிடக்க? இப்ப நான் ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போடுறாங்க, முருகனுக்கு மாலை போடுறாங்க, நல்ல விஷயம். நான் சொல்றேன், ஐயப்பனுக்கெல்லாம் ஐயப்பனுடைய அந்த விகாச்சார பிரகாரம் கரெக்டா போட்டு போனா 3 வருஷம் போட்டா போதும் மாலை. அதுக்கு மேல போடணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு அங்க வேலையே இல்லைன்றான் ஐயப்பனை. இங்க என்னடா உனக்கு வேலை, உனக்கு தான் எல்லாம் கொடுத்தாச்சு, நீ எல்லாம் சரியாயிட்ட ஓடி பண்ணிருவான். ஆனா எவனாவது நிக்கா 3 வருஷத்தோட? 10 வருஷமுங்க, 12 வருஷமுங்க, 18 வருஷமுங்க, மறுபடியும் மறு வருஷம் போகும்போது குழுவுல கடன் எடுத்துக்கிட்டு தான் போறேன். இப்ப குழு, முன்னாடி குழு கிடையாது, நான் வார வெட்டிக்காரங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஆமா, என்ன இப்ப குழுவில் எடுத்துட்டு போறேன். இந்த கடனை கட்டி முடிக்க மறு வருஷம் மாலை ஓடிட்டு வந்துடும். புரியுதா? இப்படித்தான் பொழப்பு. அது சரியா கரெக்டா போனா 3 வருஷம் போதும், அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும். முருகனுக்கு 6 வருஷம் போடணும். முருகன் கொஞ்சம் அவங்க அப்பனை விட குசும் பிடிச்சவன். அவராவது வந்துட்டானேன்னு சொல்லி வரம் கொடுத்துருவாரு பெருசு. இவன் அப்படி கொடுக்க மாட்டான். ஒன்னிய புளிஞ்சி சக்கையை எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்தா வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுப்பான் முருகன். அதனால முருகனுக்கு 6 வருஷம் போடணும். 6 வருஷம் போட்டா போதும், அவன் வாழ்க்கை செழிப்பாயிரும், குடும்பம் செழிப்பாயிரும். இங்க யாரு வர? நான் நடாதுன்னு பாத யாத்திரை வரேன்னு போற வழியில பூரா கஞ்சா குடிக்கிறோம். கஞ்சா குடிக்க வேண்டியது, பீடி குடிக்க வேண்டியது. ஏய், நடந்து வரமுடா, உடம்பு ஒழிக்குண்டா, 4 கோட்டர் வாங்கி ஒழிச்சு வைடா பைக்குள்ள. ஒழிச்சுட்டு அங்கிட்ட போய் மரத்துக்கடையில குடிச்சிட்டு, இதுக்கு பேரு மாலை ஓட்டு. எப்பா இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் போறோம், அங்க போறோம் இல்லையா, நம்ம இதுல அதை கிரிவலம்ங்கிறது அப்படி போக கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி போறதுல ஒரு புண்ணியமும் இல்லடான்னு சொல்லியிருக்கோம். தரணியை சுத்தி வந்தா பரணியை ஆளுவாமன்னு இருக்கு நம்ம இதுல. தரணின்னா என்னது? ஒரு கோயிலை சுத்துறதும் மலையை சுத்துறதும் ஒண்ணுதானே. அம்மா அப்பாவும் கிடையாது, ஒரு அப்பாவும் கிடையாது. இந்த உட்கார்ந்து இருக்கீல, கிரிவலம் போறேங்கிறது மாதிரி உனக்குள்ள ஐக்கியப்படுத்திக்கிட்டு, இதுதான் நமக்கு மலை, இதுலதான் நம்ம கிரிவலம் வரணும். அப்படியே இவ்வளவு இத்தனை மணி நேரம்னு சொல்லி நீ வா கிரிவலம். இதுதான் தரணி. தரணி கிரிவலம் வந்தால் பரணியை நீ ஆழ்வாடா அப்படின்ற. ஆமா, அப்படிதான் இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லிடுறாரு அப்படின்னு. புரியுதா? சத்தியத்துல கூட இருக்கு, சத்தியம் எடுத்து வச்சிருக்கோம்ல, சத்தியத்துல கூட இருக்கு. இங்க சத்தியத்தை யாருக்கும் கொடுக்கல, சத்தியத்தை படிக்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. அதை கொண்டு போய் போட்டு அது ஒரு பாவமாயி போகும்ல. அப்படியே பத்திரமா மூடி வச்சிருக்கோம். என் மடப்பைய மக்கா அப்படி எல்லாம் கீழே ஓட்டுருவேன்னுதான் அவங்க செவத்துல வரிசையா எழுதி வச்சிருக்கேன். என்னைக்காவது நின்று படிச்சு அதை போய் யோசிக்கீங்களா? சாமி வேலை இல்லாம சம்பளம் கொடுத்து எழுதி வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. மேமாடி காலியாவே இருக்கும், வாடகைக்கு ஆள் பிடிச்சி விட வேண்டியதான்.